ஞானவைராக்யமேதா சத்வஸ்ய சுத்திம் சந்ததம் மே பிரயச்ச. ஓம். அதாவது எனக்கு எப்பொழுதும் எதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சத்துவ குணங்கள் இருக்கட்டும், என்னோடது நல்ல எண்ணங்கள் நன்மை அத்தனையும் குடிகொண்டு இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ உபநயனத்தும் போது மந்திரபூர்வமாக பூணல் போட்டால் அந்த பூணலையும் இப்போ களைஞ்சாச்சு, அதையும் களைஞ்சு தீர்த்தத்திலேயே விசர்ஜனம் பண்ணியாச்சு. இது வெறும் நூல் இல்லை, காயத்ரி மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்டு வேதம் முதலான எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிறதுக்கு எது ஒரு பெரிய நமக்கு பலமாக இருக்குது அப்படின்னா இந்த உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூணல் தான். இந்த பூணல் இருந்தால்தான் நமக்கு அப்புறம் காயத்ரியை நாம் ஜபிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த காயத்ரியிலேருந்து இருக்கக்கூடிய சாரமாக இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாமும் நாம் படிக்க முடியும், கிரகிச்சிக்க முடியும், அறிவை வளர்த்துக்க முடியும், ஞானத்தை வளர்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்கெல்லாம் அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்ட அந்த பூணலியும் இப்போ களைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது தன்னோட வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் இத்தனை நாள் கட்டியிருந்தார், அந்த வெள்ளை வஸ்திரத்தை இப்போ களைய போகிறார். அதே மாதிரி அரஞான் கயிறு அப்படின்னு அரணா கயிறோட இருக்கணும். அது ஒரு பெரிய ரட்சையா சொல்லியிருக்கு, பாதுகாப்பா சொல்லியிருக்கு. அந்த அரணா கயிறு இன்னும் கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் எல்லாத்தையும் நேர்லேயே களைய போறார். இது ஒவ்வொன்றும் மந்திரத்தை சொல்லி சொல்லி தான் பண்ணணும். பாவம் பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும், அவ என்ன பண்றா, அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு அப்பா அம்மாக்கு விவரிக்கிறார். வாசுதேவ சனாதனா வாசுதேவ சந்யஸ்தம் மே ஜகத்யோனே புண்டரீகாட்சமோக்ஷதா யுஷ்மச்சரணமாபன்னம் த்ராஹி மாம் புருஷோத்தமா.